பாடியில மொத்தம் எத்தனை சென்சஸ் அப்படின்னு கேட்டா ஒரு குழந்தை கூட ஆன்சர் பண்ணும் 5 சென்சஸ் இருக்கு அப்படின்னு. பட் நம்ம மைண்டுக்கு ஒரு 5 சென்சஸ் இருக்கு. அது நமக்கு தெரியுமா? இதை நம்ம சரியா யூட்டிலைஸ் பண்ணாதனால தான் இன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அண்ட் எவ்வளோ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது. அந்த 5 சென்சஸ் என்ன, இதை எப்படி ஆக்ட் பண்றது? இந்த 5 சென்சஸ்ல முக்கியமானது ஃபர்ஸ்ட் ஒன் இமேஜினேஷன். நம்மளும் நிறைய இமேஜின் பண்றோம். எப்படி அப்படின்னா நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ல நம்ம விழுந்துட்டா என்ன ஆகும், நமக்கு நோய் வந்துட்டா என்ன ஆகும், இதாயிட்டா அதாயிட்டா. பட் அதை நம்ம ஹெல்தியா பாசிட்டிவ் இமேஜினேஷன் பண்றோமா அப்படின்னா கிடையாது. ஸோ பாசிட்டிவ் இமேஜினேஷன் பண்ணும்போது நம்ம ஆன்சைட்டில இருந்து ரெக்கவர் ஆகலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா மெமரி. ஸோ இப்போ கண்ணை மூடி நல்லா நீங்க சந்தோஷமா இந்த மெமரிஸை பத்தி சொல்லுங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த மாதிரி எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம நிறைய நெகட்டிவ் மெமரி ஹோல்ட் பண்ணி. மூணாவது இன்ட்யூஷன். நம்ம உள் மனசு என்ன சொல்லுது அப்படின்றத கேட்கிறோம். நம்ம பெரும்பாலும் வெளியே என்ன சொல்லுது, போன் என்ன சொல்லுது, டிவி என்ன சொல்லுது, அடுத்தவங்க என்ன சொல்றாங்க, இதை மட்டும் தான் கேட்டுட்டே இருக்கு. நம்ம கண்ணை மூடி மனசுக்குள்ள உள் மனசு என்ன சொல்லுது, நம்மளோட உடம்பு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த சென்சஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். நாலாவது விஷயம் ரீசனிங். ஒரு விஷயத்துக்கும் இது ஏன் நடக்குது, நான் ஏன் இதை செய்யணும் அப்படின்னு நம்மள கொஸ்டின் கேட்கறது. அஞ்சாவது விஷயம் வில் பவர். என்னால முடியும் அப்படின்னு நம்புறது. இந்த 5 சென்சஸை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் பெரிய பெரிய லீடரா நம்ம மாற முடியும். ஸோ இந்த 5 சென்சஸ்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. சேஞ்சஸ் என்ன இருக்கு அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரொம்ப டீப்பான விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்வேஸ் ஹோலிஸ்டிக் கிளினிக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட்